வெல்கம் டு சிம்பிள் கிச்சன். இன்னைக்கு நம்ம கசப்பே இல்லாம பகக்காய் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பகக்காய் பக்கோடா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சென்டர்ல இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மேல மசாலா அப்ளை பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி, கூடவே 1 டீஸ்பூன் போல லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மசாலா நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பகக்காய் பக்கோடா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உடனே எதையும் திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. பாகக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். கடைசியா கொஞ்சம் பக்கோடாவோட சேர்க்கறதுக்காக கருவேப்பிலையில பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்து பக்கோடா கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம பகக்காய் பக்கோடா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாலியா சாப்பிடலாம். நம்ம பகக்காய் பக்கோடா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணேன். See you friends.